தேவையா உங்களுக்கு மூட்டு போடா புண்டை அச்சிப்பா வேஸ்ட் ஃபெலோ. அப்படின்னா உன்னை வேலைக்காகாதவன் சொல்றான். பொறுக்கியா? சரி ஒரு விஷயம் சொல்லு, அவளை வெறும் பார்த்துட்டே தான் இருப்பியா இல்ல ஏதாவது செய்யக்கூட செய்வியா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க போற? கொஞ்சம் உன் பொருளுக்கு கூட வேலை கொடுறா. நான் ஒன்னும் தாரா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் 2 வாட்டி பண்ணிட்டேன். மச்சான் சீக்கிரமா முடிடா, அப்புறம் போயிட போறோம். இன்னும் போயிட்டு தான்டா இருக்கு, வேணும்னா பாரு. டேய் பாடு, நான் தாராவை பத்தி பேசுறேன்டா. ஹே போதும், நான் கிளம்புறேன். எனக்கு டியூஷன் இருக்கு, நான் போணும். இரு கொஞ்ச நேரம். இல்ல நான் போணும். டேய் மச்சான், அவனை ரிஜெக்ட் பண்ணா என்னடா பண்றது? தன்னோட இளமைய கையாலேயே கடக்குறவங்க ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுறது இல்லடா. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு, அப்புறம் என்ன ஆகுதோ போய் பாத்துக்கலாம்பா. தைரியமா போ. அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி உன்னால ஒரு ஆணி கூட புடுங்க முடியாதுடா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த பொருள் நமக்கு இல்லையோ அதுக்கு பின்னாடி ஓடுனா ஒரு டேஷும் கிடைக்காது. நீ என்ன சொல்ல வர? டேய், மேல இருக்கவர் உனக்கு எவ்வளவு நேரமா சைன் காட்டுவாரு, புரிஞ்சுக்கோ. என்ன சைன்டா அது? இவன டேய், தாரா உனக்காக பிறந்தவ கிடையாதுரா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. கடைசியில வந்து நீதான் புடிச்சுக்கணும். போத்த உன்னோட சயின்ஸையும் உன்னோட அட்வைஸையும் நீயே வச்சுக்கோ, புரியுதா? அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? மறந்துட்டியா அன்னைக்கு ஆனுவல் டேல நடந்த விஷயத்த? மச்சான் பயமா இருக்குடா. ஏன்? குட் ஈவினிங் சார். அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா மனசு உடைஞ்சிரும்டா. டேய் கொத்தா, ஒண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்தை கழிச்சிட்டேன். இவ்வளவு நேரத்துல அவன் பொண்ணைய மடக்கி புள்ளிய பெத்து போடுறான்டா. உன்னால இன்னும் ப்ரொபோஸே பண்ண முடியல. யூஸ்லெஸ். மச்சான், நான் லவ் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன்டா. ஆமா, இந்த லவ் லெட்டர் அப்படியே மடிச்சு உன் சூத்துல சொருகி வச்சுக்க போறியா என்ன? போ. டேய் மச்சான், அவ போறாடா. அவ சூத்து பின்னாலே போயேண்டா, போ. போடா. சரி தாரா. ஹாய் தாரா. குணால், நீ இங்க என்ன பண்ற? நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க வந்தேன். என்ன கொடுக்கணும்? இல்ல, நான் உனக்காக ஒண்ணு எழுதிருக்கேன். சரி, ஆனா இங்க எதுக்கு? என்ன சொல்ற? அட குணால், நீ கேர்ள்ஸ் வாஷ்ரூம்ல என்ன பண்ற? சயின்ஸ். இந்த ஸ்கூல் வாழ்க்கையை நாம 2 விதமா பிரிக்கலாம். முதல்ல நட்பு, என்ஜாய்மெண்ட், அப்புறம் காதல். 2வது எக்ஸாம்ஸ், ரிசல்ட்ஸ், அப்புறம் அதால வர பேரண்டல் ரியாக்ஷன்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம சக்சஸ் ஆகலன்னா மனசு கிளியும், ஆனா செகண்ட் ஒன்ல சூத்து கிளியும். இதுதான் உன்னோட மார்க்கா? இந்த மார்க்கை வாங்குவா உன்னை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்த்தேன்? பாரு என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பாரு. உன் செல்ல பிள்ளை படிச்ச லட்சணத்தை பாத்தியா? என்ன நீங்க எல்லாருமே சேர்ந்து நான் ஃபெயில் ஆன மாதிரியே பேசுறீங்க? 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். 3rd. மாசத்துல நான் 25 நாள் வெளியே தான் இருக்கேன். டிரைவருக்கு காசு கொடுக்கணுமே, நானே ட்ரக் ஓட்டுறேன். இங்க உன்னோட அம்மா ஆபீஸ் வேலையை வீட்டுக்கு கொண்டு வர நமக்கு 4 காசு கிடைக்குங்கிறதுக்காக. இதெல்லாம் உன்னோட 3rd ரேங்க் ரிசல்ட் பாக்குறதுக்காக நாங்க செய்யல. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டு. ஃபர்ஸ்ட். அலமாரியில உங்களோட ரிசல்ட் நான் பார்த்திருக்கேன். பாஸ் ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்றாரு. கவனமா பாத்துக்க இவனை. இவன் போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. சைன் பண்ணிட்டு போங்க. வேற அப்பெல்லாம் தேடி கடை, நான் சைன் பண்ண மாட்டேன். மா ப்ளீஸ்மா, நீங்களே சைன் போடுங்கம்மா. இதுக்காகலாம் வேற அப்பாவை தேட முடியாது. அக்கா, நீ வாய மூடு. என்கிட்ட பேசினா காது மேலேயே போடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அப்பா கிட்ட இப்படியா பேசுறது? அவர் புரிஞ்சுக்காம பேசுறாரு. பேஷண்ட் அவரு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு, புரியலையா உனக்கு? ஒழுக்கமே இல்லை இவன் கிட்ட. ஆனா அவர் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரேக்கா. என் கிளாஸ்ல மொத்தம் 30 பேரு, அதுல நான் 3rd ரேங்க் வந்திருக்கேன். அப்பயும் இப்படி பேசுவாங்களா? உன் ஃபியூச்சரை பத்தி கவலை இருக்கிறதுனாலதான் அவர் உன்னை திட்டுறாரு. இது கூட உனக்கு புரியலையா? ஞாபகம் இருக்கா? இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல சேர்க்க வேண்டான்னு நான் கூட தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா அவர் தான் சொன்னாரு, பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா பெரிய கனவு காணுவான்னு. அவன் பெரிய ஆளா வருவான்னு. ஆனா நீ அவரையே எதிர்த்து பேசுறல்ல. போ, முதல்ல அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு வா.
முதல்ல நீங்க சைன் பண்ணுங்கண்ணா. முதல்ல அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு வா. குடும்பமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆ? இங்க இருந்தா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய்மா வாங்கிக்கோங்கம்மா. வெண்டைக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளிமா வாங்கிக்கோங்க. சாரி அப்பா, நான் தான் சாரி சொல்றேன்லப்பா. அடுத்த எக்ஸாம்ல 90க்கு மேல எடுத்து காட்டு, அப்ப பேசலாம். அப்ப நீங்க பேசவே மாட்டீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா தாராவோட காதலா? என்ன சொன்ன நீ? அப்பா அது அவன். ஆ? வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க நீங்க? வணக்கம்லாம் ஓகே, ஆனா தாராவோட காதல்னா என்ன? அங்கிள் அது வந்து சொல்லிட்டோம். படத்தோட பேரு அது. நானும் குணாலும் ஒன்னா பார்க்கலான்னு பிளான் பண்ணிருந்தோம். வந்து அது கொஞ்சம் மூடு ஃப்ரெஷ் ஆயிரும்ல. அப்புறமா ஆனுவல் எக்ஸாம்க்கு வெறும் படிப்பு படிப்பு மட்டும் தானே. தாராவோட காதல். ஆமா. ஒருவேளை நீங்க சுத்தி டாக்கிஸ் பலன படம்லாம் பார்க்க போலியே? ஐயோ அங்கிள், சத்தியமா அதெல்லாம் இல்ல. டேய் நீ கொஞ்சம் சொல்லேன்டா. ஆமா அப்பா, நீங்க அப்படிலாம் கேக்குறீங்க? நாங்க ஒண்ணும் அவ்வளவு கெட்ட பசங்க இல்ல. சரி, அப்புறம்பா உன்னோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? அட அங்கிள், இவன் தானே 48. நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட்னு சொன்னேன்ல, அப்படியே சார் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் வந்திருக்காரு. ஆனாலும் இவனோட அப்பா இவனை ஒண்ணுமே சொல்லலப்பா. ஆனா நீங்க எனக்கு 78 வந்தாலும் திட்டுறீங்க. பாருப்பா, மெர்ச்சன்ட் நேவி ஆபீசர் ஆனுன்னா 12th போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கணும். ம்? அப்புறம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஆ? சரிப்பா. போய் பாரு உன்னோட தாராவோட காதலன். இந்த ஆனா ஒண்ணு, வந்ததுக்கு அப்புறம் படிக்கணும். சரிப்பா. வச்சுக்கோ. வாடா போலாம், வா, வா, வா. இந்த இல்ல போதும்பா, நான் வச்சுக்கிறேன். டேய், பாரு டேய், வாடா போலாம். சரி அங்கிள், நாங்க போயிட்டு வரேன்ப்பா. வரேன் அங்கிள். டேய் வாடா. அப்பா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரா? ஆமாண்டா, அட, அது அதுவே பெரிய பெரிய ப்ராப்ளம் problem தான். தான். அதை விட்டு தொலை. டேய் நான் ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்டா. அதை கேட்டனா நீ எனக்கு முத்தமே கொடுத்துருவேன். ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாறிட்டியா என்ன? போடா, அவ்வளவு அளவுக்குலாம் நீ லக்கி கிடையாது. உன்னோட அல்தாஃப் ராஜா வரப்போறாருடா. நாளைக்கு அவரோட ப்ரோக்ராம் இருக்கு இங்க. அட அதெல்லாம் தெரியும்டா எனக்கு. அட இது உனக்கு தெரியாது. நம்ம கிளாஸோட எல்லா ஐட்டமும் நாளைக்கு அங்க வருவாங்க, இன்க்ளூடிங் தாரா அண்ணி. மச்சான் போய் சொல்றியா? நான் ஏன்டா ஓட்ட போறேன்? உண்மையே தாரா நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. அதான் ராஜாவை பார்த்து வந்தியா? இல்ல இல்ல, தோணுனிகாம. என்ன சொல்ற? அவரும் வந்திருக்காரா என்ன? சாரி ஆதம் ராஜா ஷோக்கு ஆதம் ராஜாவை தானே பார்க்க வந்திருப்பேன். எனக்கு தெரியும். அம்மா அப்பா வரலையா? எதுக்கு? அவங்கள பார்க்கணுமா? இல்ல அது அப்புறம் தனியா வந்திருக்க? ஹரி எங்க? ஹரியா அவன் பார்க்கிங் லாட்ல ஷபானி கூட இருக்கான். அவங்கள பத்தி தெரியல, கேப் கட்ச விட மாட்டாங்க. அப்புறம் இந்த gift இது உனக்கு தான். எனக்காகவா? ஆமா உனக்காக தான். என்ன இருக்கு இதுல? நீயே பாரு.
அப்படி Are you sure இது எனக்கு பாரு ஓபன் பண்ணி பாரு. பார்க்கலாம்ல? ஆ என்ன இதெல்லாம்? அது என்னன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மும்பைக்கு போறேன்ல, மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் ஆக போறேன். ஓகே. ஸோ போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தான். சொல்லு. ஆக்சுவலி கொஞ்சம் சொல்லு வெக்கப்படாத. ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ தாரா. Really? ஸோ நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. குணால், குணால், are you okay? குணால், ஹரி குணால், ஹரி what? குணால். பழைய காலத்து பழமொழி ஒன்று இருக்கு. சில பேரோட தலையெழுத்து அந்த கடவுள் கழுத்தையை வச்சு தான் எழுதுவார். என் காதல் விஷயத்துல கடவுள் என் தலையெழுத்து அப்படிதான் எழுதினார் போல. ஹரியும் சரியா தான் சொன்னான். சில விஷயங்கள் நமக்கானது இல்லைன்னு ஓடா மயிரின் அதுக்கு பின்னாடி நம்ம ஓடினா கடைசியில நமக்கு ஒரு மயிரும் கிடைக்காது. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. நான் இழக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு. இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட சுத்தமா அனுபவமே இல்லை.